Hey guys, welcome back to my channel Aishu's Lifestyle. நான் உங்கள் ஐஷு. மணி கரெக்டாக 12:30 மணி. சுற்றி பார்க்காது 12 மணி ஆகுது. கோலம் போட்டுட்ருக்கோம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் விஷ். ஆல்ரெடி போஸ்ட் பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக வந்து உடம்பு சரியில்லை. பட் ஓகே, நம்ம தான் நம்ம வேலை செஞ்சாகணும். அக்கா எல்லோரும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. 1 மணி ஆகுது. வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகலாம். ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, குழந்தைங்களுக்காகவே செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லோரும் வந்திருக்காங்க. அதனால இனி விலாக் எப்படி போகுது அப்படின்னு கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, விலாக் போடுங்க, டிஎம்ஐல் போடுங்க, டே இன் மை லைஃப் போடுங்க, என்ன பண்ணுறீங்கன்னு விலாகாக போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஊருக்கு போனதை விலாக் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. திருவிழாக்கு போனது, கும்பாபிஷேகம் போனோம், அதுவுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். பட் இந்த கிளைமேட்டில் ஒத்துக்காமல் கோல்டாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வந்து கரெக்டாக 12:45 ஆகிடுச்சு போல இருக்குது. நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஓவராலாக காட்டுறேன். சுடுதண்ணி போட்டிருக்கேன். மாத்திரை போட மறக்கலை, டைம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஊசி போட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னா இட்ஸ் பெட்டராக இருக்குது. ஆல்ரெடி ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. என்ன விஷயம்னா, தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தலை குளிச்சுட்டு ட்ரையர் கியர் போடாமல் இந்த கிளைமேட்டில் அப்படியே போய் உட்காந்தேன். நல்லா இருந்தேன். 3 o'clock மேலே கோல்டாகி அப்படியே இது ஆரம்பிச்சு. இப்போ கொஞ்சம் ஓகே. ஏன்னா நம்ம தான் ஏஞ்சி நம்ம வேலையை பார்த்தாகணும். ஸோ கிறிஸ்மஸ் வேறு. என்னோடய விஷ் நல்லா முடியலனாலும் முயற்சி பண்ணி நல்லா இருக்கணும். நல்ல நாள் இல்லையா? அதனால் ஸோ ஒரு ஹாப்பியான விஷயம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஏர் ஃப்ரையர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதையும் இதில் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப 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 நாள் கனவு, ஆசை எல்லாமே. ஏன்னா மிடில் கிளாஸாக இருக்கவங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு விஷயம் இருந்தது. ஸோ ஃபைனலி அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வாங்கிட்டோம். அது கூட என்னால் ஸ்டோரி போட முடியல. மாத்திரை போட்டு தூங்கிடுவேன். காலையில் 5:30க்கு சர்ச்சு. ஸோ அதோட சின்ன கிளிப் முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் வந்து நான் வீடை காட்டிடுறேன். க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாமே. இது இன்னைக்கு க்ளீன் பண்ணல, ஆல்ரெடி 2-3 டேஸாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணியிருக்கேன். மற்ற ஓவராலாக இன்றைக்கி வந்து ஹவுஸ் க்ளீனிங் ஃபுல்லாகவே, அடுப்பு கழுவுறது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. முடியும் நம்மளால். டைம் ஆக்சுவலாக 1 o'clock. இதுதான் என்னோடய ஏர் ஃப்ரையர். காட்டுறேன் நான் அப்புறமா. ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. சிங்க்கெல்லாம் கழுவிட்டாச்சு. ஓவராலாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே ரெடி. ஃப்ரிட்ஜும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி டன். எல்லோரும் வந்து உள்ளே தூங்குறாங்க. ஆக்சுவலாக மணி 1. ஆக்சுவலாக அப்பா இல்லாத கிறிஸ்மஸ். ஏன்னா 1 டேக்கு முன்னாடியே அப்பா லைட்டிங், ஸ்டார் எல்லாமே போட்டுருவாங்க. பசங்க காலையிலே சொல்லுது. பசங்க சொல்கிறாங்க, அக்கா பசங்க எல்லாமே சொல்கிறாங்க, தாத்தா 1 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிடுவாருன்னு. இந்நேரம் அப்பா என் வீட்டுக்கு வந்திருப்பார். எல்லாமே வந்து ஸ்டார்லேருந்து லைட் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாரு. 10 முறை ஒரு நாளைக்கு நடந்திருப்பார். காலைல சர்ச்சுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு தான் வருவார். நினைக்காமல் இருக்கவே முடியல. ஒவ்வொரு செகண்டுமே நினச்சிட்டு தான் இருக்கேன். அப்பா இல்லாத கிறிஸ்மஸ் கொண்டாடலை. பட் குழந்தைங்க இருக்கனால எப்பவும் போல் நான் ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றோம். மற்றபடி இது செலிப்ரேட்லாம் கிடையாது. ஏன்னா தீபாவளியிலேருந்து எல்லாமே எங்கள் அப்பா எல்லாம் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி கிறிஸ்மஸ் அப்பா ரொம்ப ஜீசஸோட இதுதான் ஞாபகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. மறக்கலாம் முடியாது. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இவ்வளோ பேர் நல்லாயிருக்கும், நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதுவே எனக்கு ஹாப்பி. அவரோட இங்கே தான் இருப்பார் எங்கேயாச்சும்.
இங்கதான் இருப்பேன். வாங்க அடுத்தடுத்து எல்லாருமே தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ மார்னிங் அப்படி கண்டினியூ பண்ணலாம் வாங்க. லஞ்ச் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. ப்ரௌனி ரெசிபி ரெடி ஆயிட்டு இருக்கு. போட்டோ எடுத்துட்டு இருக்கியா? இல்ல வீடியோ என்னெல்லாம் காட்டுறாத, ரொம்ப கேவலமா இருக்கு. கேட் நாங்க என்ன இருக்கோ அதான் காட்டுவோம், ஒளிவு மறைவே கிடையாது. நான் பேச மாட்டேன், என் ஃபேன்ஸ் பேசுவாங்க. அவங்கெல்லாம் வேற மாதிரி. அக்கா நீங்கெல்லாம் எதுக்குக்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சனிய நேம்பாங்க. உங்க பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இப்பயே வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்பா அம்மாவை மதிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல. மதிக்கணும், டிமோட்டிவேட் பண்ணாங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட் ஆகி கரெக்ட்டா பேசணும்னு சொல்றேன். எல்லாரும் மூஞ்சியும் காட்டாங்க. இப்பவே எச்சு ஊருது. பெரிய மேடம் பண்ணிட்டு கிடக்குறா. நாக்கு முட்டெல்லாம் இல்ல, அதெல்லாம் முட்டை இல்ல சாக்லேட் போட்டி ப்ரௌனி எடுக்க போறேன். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு நானே தனியாலாம் செஞ்சேன், எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். வாங்க லஞ்ச் பார்க்கலாமா? ப்ரான் பிரியாணி 65 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னோட சீட் டேல ஆப்வியஸாக ப்ரௌனி எடுத்துருக்கேன். எல்லாமே கேலரிஸ் கால்குலேட் பண்ணி தான் எடுக்கிறேன். வாங்க, மணி இப்போவே வந்து 3 மணி. தான் பிரியாணி பண்ற முதல் எங்க சித்தா தான் இருக்கும். என்னைக்கு கொஞ்சம் குடும்பம் கொஞ்சம் மூளை வளர்ச்சில அதுதான். சோ கொஞ்சம் ரம்ஜான் பக்ரீக்கு மட்டும் தான் பண்ணணும். மாயன் கேலண்டர் புது கேலண்டர் வந்திருக்கு, அதுல போட்டிருக்காங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ரம்ஜான் பக்ரீக் மட்டும் தான். சரி அடிச்சுக்காம பேசுங்க இதயா. ஐயா பேக்ல போங்க, நான் செல்ஃப் உடைச்சிட்டு பின்னாடி தான் போகணும். என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. மணி வந்து 3 ஆகுறது. மழை வருது, எங்கேயாவது நாங்க வெளியில போலான்னு பிளான் பண்ணும்போது எங்கேயுமே போக வேணாம் நான் சொன்னதுனால என் பேச்சு கேட்டு அவங்க வாய வச்சனால கருவாய வச்சனால பழிச்சிருச்சு. மழை பெய்யுது. அடுத்து நாங்க வந்து எப்பவும் போல லூடோ, அதாவது தாயக்கட்டை விளையாட போறோம். ரீசெண்டா அப்படி சொல்லிக்கலாம். வாங்க, பசிக்குது, எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப முக்கியமா அது பிரியாணி இருக்குனால அவனும் அதைதான் விரும்புவான். நாங்க உங்களுக்கு வாங்கக்கா சாப்பிட்டு அப்படி போட்டு உட்கார்ந்து போறேன். நாங்க சாப்பிட்டு இருந்து சாப்பிட்டுட்டோம். எல்லாம் இருக்குல பண்றாங்க. 5 5 2 பண்ணு 5 2 5 அப்படிதான் எக்ஸ்ட்ரா போகும். ஏமாத்து நம்பர் 5 ஏமாத்து நம்பர் 2. நாங்க ரெண்டு தாயம் இல்லையா? இல்ல 5 தான். நான் மட்டும் விளையாடிட்டு கிடக்குதா தாயம்? தாயம் 3 ஃபர்ஸ்ட்லயே ஜெயிச்சிங்க. தாயம் 3 ஏமாத்து குழி 1 போட்டுருச்சு. ரெண்டாவது காட்டுறேன் இருங்க. இதுதான் அங்க இருக்கு. மலை கட்டுமா? ஒரு தாயம் அடிபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ரத்தம் கட்டு போடுற அளவுக்கு வருது. இங்க பாருங்க. நீங்க அதெல்லாம் விடுதா பாப்பா, நீங்க அதெல்லாம் விடுதா. அதுல வைக்காதீங்க.